தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய காதல் உறவில் ஏற்பட்ட விரிசுகள் உங்களை அதிகளவில் மனக்கவலைகளிலும் வேதனைகளையும் ஏற்படுத்தியிருந்திருக்கும். களத்திர ஸ்தானம் மற்றும் 5ஆம் வீட்டின் பலவீனத்தால உங்க காதல் வாழ்க்கையில பல புயல்கள் பேசியிருந்திருக்கும். நீங்க உண்மையான அன்புடனும் பாசத்துடனும் பழகிய துணையோடு தேவையில்லாத சந்தேகங்களும் ஈகோ பிரச்சனைகளும் தலை தூக்கி இருந்திருக்கலாம். 3ஆம் மனிதர்களுடைய பேச்சை கேட்டு உங்கள் காதலர் அல்லது காதலி உங்களை சரியா புரிந்து கொள்ளாம விலகியும் சென்றிருந்திருப்பாங்க. இந்த காதல் விரிசல் உங்க மனசை உடைத்து தனிமையிலையும் விரக்தியிலையுமே உங்களை தள்ளியிருந்திருக்கும். நீங்க காட்டிய தூய்மையான அன்பிற்கு ஏமாற்றமே பரிசாவை உங்களுக்கு கிடைத்திருந்திருக்கும், நேரிட்டிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க காதல் வாழ்க்கையில பல புயல்களும் உங்களுக்கு வீசி தொடங்கியிருந்திருக்கும். ஏன்னா நீங்க உண்மையாகவும் அன்புடனுமே பாசத்துடனும் பழகிய துணையோடு தேவையில்லாத சந்தேகங்களும் ஈகோ பிரச்சனைகளும் உங்களுக்கு தலை தூக்கின்றிருக்கும். அது மட்டுமல்லாம 3ஆம் நபர் மனிதர்களுடைய பேச்சை கட்டியும் உங்களுடைய காதலரோ அல்லது காதலியோ உங்களை சரியா புரிந்து கொள்ளாம விலகியும் சென்றிருந்திருப்பாங்க. இந்த காதல் விரிசலால உங்க மனசு உடைந்து தனிமையிலையும் விரக்தியிலையுமே உங்களை ஆட்டி தள்ளி இருந்திருக்கும். நீங்க வாழ்க்கையில 3ஆம் நபர்களுடைய தேவையற்ற தலையீடு காரணமாகவே அதிக மனக்கவலைகளும் வேதனைகளும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். உங்க குடும்பத்துக்குள்ள அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள சம்பந்தமே இல்லாத வெளிநபர்கள் அல்லது 3ஆம் மனிதர்களுடைய தலையீடு அதிகம் இருக்கும். உங்களுடைய வீட்டு பிரச்சனைகளை தீர்க்கிறேன் என்ற பெயர்ல உங்களே நுழைந்து எரியும் நெருப்புல எண்ணெய் ஊற்றுவது போல பிரச்சனையை பெரிதாக்கி விடுவாங்க. அவங்களுடைய தவறான ஆலோசனைகளை கேட்டு நீங்க எடுத்த முடிவுகள் பல நேரங்கள்ல உங்களுக்கு பாதகமாகவே முடிந்திருந்திருக்கும். உங்களுடைய எல்லைக்குள் மற்றவங்க அத்துமீறி நுழைந்தர உங்களால தடுக்க முடியாமலே போயிருக்கிற பெரும் பலவீனமாகவே உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலேயோ அல்லது தனிப்பட்ட சம்பந்தமே இல்லாத மனிதர்களுடைய 3ஆம் மனிதர்களுடைய தலையீடு அதிகமா இருந்திருக்கலாம். அதனாலே உங்க வீட்டு பிரச்சனைகள் தீர்க்கிறேன்ற பேர்ல உள்ள நுழைஞ்சேவும் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்றி போலவும் பிரச்சனையை பெரிதாக்கி இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நீங்க அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்க எடுக்கிற முடிவுகள் பல நேரங்கள்ல உங்களுக்கு பாதகமா முடிந்திருந்திருக்கும். உங்களுக்கு எல்லைக்குள்ள மற்றவர்கள் அத்துமீறி நுழைந்தர உங்களால தடுக்க முடியாமலே போகிற பெரும் பலவீனம் உங்களுக்குள்ளே இருந்திருந்திருக்கும். கடன் மற்றும் பொறுப்புகளின் அழுத்தம் உங்களுக்கு அதிகமாகவே அமைய வந்திருந்திருக்கும். 6ஆம் வீடான கடன் மற்றும் ரோகஸ்தானத்தின் வீரியத்தால நீங்க வாங்கிய கடன்கள் உங்க கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு உயர்ந்திருக்கலாம். குடும்ப பொறுப்புகள், மருத்துவ செலவுகள், தொழிலை மீட்க வாங்கிய கடன்கள் என அடுக்கடுக்கான சுமைகள் உங்கள் தோள்களை அழுத்தியிருந்திருக்கும். கடன்காரங்களுடைய நெருக்குதல்களும் வட்டி கட்ட முடியாத சூழ்நிலையும் உங்களை நிம்மதியா வாழ விடாம சேர்ந்திருந்திருக்கும். எப்போது இந்த சுமையிலிருந்து விடுபடுவோம் என்ற ஏக்கம் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க வாங்கிய கடன்களும் உங்க கழுத்தை நெரிக்கிற அளவிற்கு உயர்ந்திருந்திருக்கும். குடும்ப பொறுப்புகளும் மருத்துவ செலவுகளுமே தொழிலை மீட்க வாங்கிய கடன்கள் என அனைத்துமே அடுக்கடுக்கான சுமைகளா உங்க தோள்களை அழுத்தியிருந்திருக்கலாம். கடன்காரங்களுடைய நெருக்குதல்களும் வட்டி கட்ட முடியாத சூழ்நிலையுமே உங்களை நிம்மதியா வாழ விடாமலேயே சேர்ந்திருக்கும். அது மட்டுமல்லாம இந்த சுமையிலிருந்து விடுபடுவோமோ என்ற ஏக்கம் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. ஆன்மீக ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கப் போகின்றது. மனோகாரகனும் ஞானகாரகனும் இணையும் இந்த வேளையில தனுசு ராசினருக்கு ஆன்மீகத்துல அலாதியான ஈடுபாடு உண்டாகும். லொலாக்கிய வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு நடுவிலும் ஆத்மார்த்தமான அமைதியை தேடி உங்களுடைய மனம் பயணிக்க போது தியானம், யோகா மற்றும் மந்திர ஜபங்கள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று தரிசிப்பது, குலதெய்வ கோவில்களுக்கு சென்று நேர்த்திக்கடன்களை செலுத்துவது போன்ற காரியங்களை செய்வீங்க. பெரிய ஆன்மீக குருமார்களின் தீட்சை அல்லது உபதேசம் உங்களுக்கு கிடைக்க பெறும். புண்ணிய நதிகள்ல நீராடுவதும் தான தர்மங்கள் செய்வதிலேயுமே உங்க மனம் நாட்டம் கொள்ளப்போது
இந்த ஆன்மீக தேடலானது உங்களுடைய மன அழுத்தத்தை குறைத்து உங்களுக்குள்ள புதிய மனிதனை தெளிவான சிந்தனையாகவும் உருவாக்க போது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு ஆன்மீகத்துல அலாபதியான ஈடுபாடு உண்டாக போகுது இனி வரப்போகும் நாட்கள்ல. அது மட்டுமல்லாம ஆத்மார்த்தான அமைதியுமே தேடித்தரப்போது உங்க மனம் பயணிக்க போகுது. தியானம், யோகா மற்றும் மந்திர ஜபங்கள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று தரிசிப்பது, குலதெய்வ கோயில்களுக்கு சென்று நேர்த்திக்கடன்களை செலுத்துவது போன்ற காரியங்களை செய்ய போறீங்க. பெரிய ஆன்மீக பொறுமார்களுடைய தீட்சை அல்லது உபதேசம் உங்களுக்கு கிடைக்க பெறப்போகுது. புண்ணிய நதிகளில் நீராடுவதும் தான தர்மங்கள் செய்வதிலுமே உங்க மனம் நாட்டம் கொள்ள போறீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறப் போகின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் மனசுக்குள்ள பல வருடங்களா சொல்ல முடியாத நிறைவேறாத ஆசைகளும் கனவுகளும் இருக்கும். சொந்தமா வீடு கட்ட வேண்டும், கார் வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், அல்லது ஒரு பெரிய தொழிலை தொடங்க வேண்டும் என்று நீங்க பல வருடங்களா கண்ட கனவுகள் அனைத்துமே இந்த குறுக்கு பேச்சு காலத்துல நனவாக போகிறது. காலம் கனிந்து வரும்போது அனைத்தும் தானாவே நடக்கும் என்பதற்கு ஏற்ப உங்களுடைய நியாயமான அத்தனை கோரிக்கைகளும் பிரபஞ்சத்தால் நிறைவேற்றப்பட போகுது. தடைகளால் பாதியில் நின்ற உங்களுடைய கனவு திட்டங்கள் அனைத்துமே வேகம் எடுத்து வெற்றிகரமாக முடிய போகுது. நீங்கள் எதை திட்டமிட்டீங்களோ அதை விட சிறப்பான முறையில உங்க ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறி உங்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியும் தரப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகளும் கனவுகளும் இருந்திருக்கும். அதாவது சொந்தமா வீடு கட்ட வேண்டும், கார் வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், அல்லது ஒரு பெரிய தொழிலை தொடங்க வேண்டும் என்கிற நீங்க பல வருடங்களா கண்ட கனவுகள் அனைத்துமே பொறுப்பேற்சி காலத்துல நனவாகவே போது உங்களுக்கு. காலம் கனிந்து வரும்போது அனைத்துமே தானாவா நடக்கும் என்பதற்கு ஏற்ப உங்களுடைய நியாயமான அத்தனை கோரிக்கைகளை பிரபஞ்சத்துல நிறைவேற்ற போறீங்க. நீங்க எதை திட்டமிட்டீங்களோ அதை விட சிறப்பான முறையில உங்கள் ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறி உங்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியும் கிடைக்க போகுது. உங்களுக்கு மரியாதையும் உயரப்போகின்றது. சமூகத்திலையும் நீங்க வாழும் பகுதியிலையும் உங்கள் உறவினர்கள் மத்தியிலையுமே உங்களுடைய கௌரவமும் புகழும் அந்தஸ்துமே பல மடங்கு உயரப்போகுது. இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவங்க, உங்களால் முடியாது என்று ஏளனம் செய்தவங்க அனைவருமே உங்களுடைய வளர்ச்சியை கண்டு வியந்து போய் உங்களை தேடி வருவாங்க. உங்களுடைய பேச்சுக்கு சமுதாயத்துல ஒரு தனி மதிப்பு உண்டாக போகுது. ஊர் பொது காரியங்களிலேயும் அல்லது சங்கங்களிலேயும் உங்களுக்கு முக்கிய பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரப்போகுது. பஞ்சாயத்துகளை தீர்த்து வைக்கும் நடுநிலையான மனிதராக நீங்கள் மதிக்கப்படுவீங்க. உங்க வார்த்தைகளுக்கு அனைவருமே கட்டுப்படுவாங்க. உங்களுடைய நேர்மையும் நியாயமும் எல்லாரையும் பாராட்டப்பட்டு சமுதாயத்துல நீங்க ஒரு மிக முக்கிய பிரமுகராகவும் வர போறீங்க. அதாவது உங்களுடைய கௌரவமும் புகழும் அந்தஸ்துமே இப்போ பல மடங்கு உயரப்போகுது. ஏன்னா அது உங்க சமூகத்திலையும் நீங்க வாழும் பகுதியிலையும் மற்றும் உறவினர் மத்தியுமே அதிகரிக்க போகுது. உங்களை உதாசீனப்படுத்தியவங்கெல்லாம் உங்களால முடியாது என்று ஏளனம் செய்தவர் அனைவருமே உங்களோட வளர்ச்சியை கண்டு வியந்து போய் உங்களை தேடி வருவாங்க. உங்களுடைய பேச்சுக்கு சமுதாயத்துல ஒரு தனி மதிப்புமே உண்டாக போகுது. ஊர் பொது காரியங்களிலேயோ அல்ல சங்கங்களிலேயோ உங்களுக்கு முக்கிய பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரும். இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யோகா மற்றும் மந்திர ஜபங்கள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று தரிசிப்பது, குலதெய்வ கோயில்களுக்கு சென்று நேர்த்திக்கடன்களை செலுத்துவது போன்ற காரியங்களை செய்ய போறீங்க. பெரிய ஆன்மீக பொறுமார்களுடைய தீட்சை அல்லது உபதேசம் உங்களுக்கு கிடைக்க பெறப்போகுது. புண்ணிய நதிகளில் நீராடுவதும் தான தர்மங்கள் செய்வதிலுமே உங்க மனம் நாட்டம் கொள்ள போறீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறப் போகின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் மனசுக்குள்ள பல வருடங்களா சொல்ல முடியாத நிறைவேறாத ஆசைகளும் கனவுகளும் இருக்கும். சொந்தமா வீடு கட்ட வேண்டும், கார் வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், அல்லது ஒரு பெரிய தொழிலை தொடங்க வேண்டும் என்று நீங்க பல வருடங்களா கண்ட கனவுகள் அனைத்துமே இந்த குறுக்கு பேச்சு காலத்துல நனவாக போகிறது. காலம் கனிந்து வரும்போது அனைத்தும் தானாவே நடக்கும் என்பதற்கு ஏற்ப உங்களுடைய நியாயமான அத்தனை கோரிக்கைகளும் பிரபஞ்சத்தால நிறைவேற்றப்பட போகுது. தடைகளால் பாதியில் நின்ற உங்களுடைய கனவு திட்டங்கள் அனைத்துமே வேகம் எடுத்து வெற்றிகரமாக முடிய போகுது. நீங்கள் எதை திட்டமிட்டீங்களோ
அதை விட சிறப்பான முறையில உங்க ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறி உங்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியும் தரப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகளும் கனவுகளும் இருந்திருக்கும். அதாவது சொந்தமா வீடு கட்ட வேண்டும், கார் வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், அல்லது ஒரு பெரிய தொழிலை தொடங்க வேண்டும் என்கிற நீங்க பல வருடங்களா கண்ட கனவுகள் அனைத்துமே பொறுப்பேற்று காலத்துல நனவாகவே போது உங்களுக்கு. காலம் கனிந்து வரும்போது அனைத்துமே தானாவா நடக்கும் என்பதற்கு ஏற்ப உங்களுடைய நியாயமான அத்தனை கோரிக்கைகளும் பிரபஞ்சத்துல நிறைவேற்ற போறீங்க. நீங்க எதை திட்டமிட்டீங்களோ அதை விட சிறப்பான முறையில உங்கள் ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறி உங்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியும் கிடைக்க போகுது. உங்களுக்கு மரியாதையும் உயரப் போகின்றது. சமூகத்திலையும் நீங்க வாழும் பகுதியிலையும் உங்கள் உறவினர்கள் மத்தியிலையுமே உங்களுடைய கௌரவமும் புகழும் அந்தஸ்துமே பல மடங்கு உயரப்போகுது. இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவங்க, உங்களால் முடியாது என்று ஏளனம் செய்தவங்க அனைவருமே உங்களுடைய வளர்ச்சியை கண்டு வியந்து போய் உங்களை தேடி வருவாங்க. உங்களுடைய பேச்சுக்கு சமுதாயத்துல ஒரு தனி மதிப்பு உண்டாக போகுது. ஊர் பொது காரியங்களிலேயும் அல்லது சங்கங்களிலேயும் உங்களுக்கு முக்கிய பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரப்போகுது. பஞ்சாயத்துகளை தீர்த்து வைக்கும் நடுநிலையான மனிதராக நீங்கள் மதிக்கப்படுவீங்க. உங்க வார்த்தைகளுக்கு அனைவருமே கட்டுப்படுவாங்க. உங்களுடைய நேர்மையும் நாணயம் நியாயமும் எல்லாரையும் பாராட்டப்பட்டு சமுதாயத்துல நீங்க ஒரு மிக முக்கிய பிரமுகராகவும் வர போறீங்க. அதாவது உங்களுடைய கௌரவமும் புகழும் அந்தஸ்துமே இப்போ பல மடங்கு உயரப்போகுது. ஏன்னா அது உங்க சமூகத்திலையும் நீங்க வாழும் பகுதியிலையும்